இந்த உலகத்தில் வாழும் பொழுது நமக்கு போராட்டம் உண்டு, நிறைய உபத்திரவங்கள் உண்டு, நெருக்கங்கள் உண்டு. இதையெல்லாம் நம்ம சந்திக்கிறோம். அப்போ நினைக்கிறோம், என்ன வாழ்க்கை ஒரே போராட்டமாக இருக்கிறதுன்னு கலங்குகிறோம். அந்த மாதிரி கலங்குறீங்களா? கண்ணுக்கு தெரியாத ஒரு எதிரி இருக்கிறான். அவன்தான் பிசாசானவன், சாத்தான் என்று அழைக்கப்படுகிறவன். அவன்தான் நமக்கு விரோதமாய் மனிதர்களை எழுப்புகிறான், பிரச்சனை உண்டாக்குகிறான், வியாதி கொண்டு வருகிறான், போராட்டம் கொண்டு வருகிறான், பயத்தை கொண்டு வருகிறான், டிப்ரெஷனை கொண்டு வருகிறான். அதனால கலங்குகிறோம். உலகத்தில் இருக்கிற பிசாசை காட்டிலும் நம்மோடு இருக்கிற இயேசு பெரியவர், பிசாசை ஜெயித்தவர். அதனால நீங்க பயப்படாதுங்க. எவ்வளவு பெரிய போராட்டத்தை சாத்தான் கொண்டு வந்தாலும் நீங்க ஜெயிக்க முடியும். நீங்க தைரியமா சொல்லணும், சாத்தானை உன்னை காட்டிலும் என் கூட இருக்கிற இயேசு பெரியவர், உன்னை ஜெயித்தவர், உன்னுடைய வல்லமை உரிந்து கொண்டவர் என்னோடு இருக்கிறான்னு சொல்லிட்டீங்கன்னா பயத்திலிருந்து ஒரு விடுதலை உண்டாகிவிடும். பாருங்க, சென்னையில ஒரு சகோதரி எப்பொழுது ஒரு பயம், மரண பயம். அதனால நான் செத்துருவனோ மறிச்சிருவனோ அப்படின்னு ஒரு கலக்கம். அப்ப நம்முடைய நிகழ்ச்சி மூலமா இயேசு கிறிஸ்து உலகத்தை ஜெயித்தவர், பிசாசை ஜெயித்தவர் என்பதை அறிந்து கொண்ட உடனே ஒரு தைரியம் வந்தாரு. இயேசுவின் நாமத்தில் உன்னை ஜெயிக்கிறேன், உன்னை விட என் கூட இருக்கிற இயேசு பெரியவர் நீ கடிந்து கொண்ட உடனே அந்த ஆவி விலகினது, பயம் போய்விட்டது, மன அழுத்தம் போய்விட்டது. பெரிய சந்தோஷம். நீங்களே சொல்லுங்க, உலகத்தில் இருக்கிறவனிலும் என்னோடு இருக்கிற இயேசு பெரியவர், சாத்தானே உன்னை காட்டிலும் இயேசு பெரியவர், நான் பயப்பட மாட்டேன்னு விசுவாசத்தோடு சொல்லி பாருங்க, பெரிய ஜெயத்தை காண்பீர்கள். சொல்றீங்களா? இப்ப சொல்லுங்க, பிசாசே, பொல்லாத சாத்தானே, உன்னை காட்டிலும் ஏன் கூட இருக்கிற இயேசு பெரியவர், பயத்தை, பலவீனத்தை கொண்டு வருகிற, மன அழுத்தத்தை கொண்டு வருகிற உன்னை இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்கிறேன். எனக்கு ஜெயம் கொடுக்கிற இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.